அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. சொர்க்கத்தை பெற்றுத்தரும் பார்வை குறைபாடு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கூறினான், நான் என் அடியானை அவனுடைய பிரியத்திற்குரிய 2 பொருட்களை பறித்து கொண்டு சோதித்து அவன் பொறுமை காப்பானேயானால் அவற்றுக்கு பதிலாக சொர்க்கத்தை நான் அவனுக்கு வழங்குவேன். அவருடைய பிரியத்திற்குரிய 2 பொருட்கள் என்பது அவரின் 2 கண்களை குறிக்கும். இந்த செய்தி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 5653 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பார்வை குறைபாடு உள்ளவர்கள், மாற்றுத்திறனாளிகள் இந்த உலகத்திலேயும் அவதிக்குள்ளாகிறார்கள். அந்த அவதிகளுக்கு, சிரமங்களுக்கு பிரதிபலனாக மறுமையில் அல்லாஹ் நல்ல வாழ்க்கையை, சொர்க்கத்தை வழங்குவான். உலகில் அனுபவிக்கக்கூடிய சோதனைகள் நம்முடைய மரணத்தோடு நிறைவேற்றி விடுகிறது. ஆனால் மறுமையில் அவருக்கு கிடைக்கும் சொர்க்க வாழ்க்கை என்பது என்றுமே அழியாதது. பார்வை குறைபாடு உள்ளவர்களை பொறுத்தவரையில் தமக்கு ஏற்பட்ட குறையை பொறுமையுடன் அவர்கள் சகித்து கொண்டு வாழ்வதனால் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, சொர்க்கம் பரிசீலிக்கப்படுகின்றன. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், காது கேளாமை, பார்வையற்ற நிலை, பைத்தியம் பிடித்தல், கருங்குஷ்டம், வெண்குஷ்டம், மோசமான நோய்கள் ஆகியவற்றிலே இருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பிரார்த்தித்த இந்த செய்தி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் இப்னு ஹிப்பான் என்ற நூலிலே 1023 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலக சுகாதார நிறுவனத்தினுடைய புள்ளி விவரத்தின்படி உலகளவில் 4 கோடிக்கு மேல் பார்வையை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். உலகில் 4 கோடி பேர் பார்வை இழந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. உலகில் கண்ணாடி அணிவோருடைய எண்ணிக்கை பல 100 கோடியை தாண்டிவிட்டது என்றும் ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது. இந்திய தேசத்திலே முதியவர்களை கடந்து கண் பார்வை குழந்தைகளையும் இளைஞர்களையும் அதிகம் பாதித்திருக்கிறது. கோடிக்கணக்கான மக்களுக்கும் மேல் கண் பார்வை குறைபாட்டை பெற்றிருக்கிறார்கள் என்று ஒரு ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. உலக அளவில் 285 மில்லியன் பேருக்கு பார்வை குறைபாடு உள்ளது. 246 மில்லியன் பேர் மிக குறைவான பார்வையோடும் 39 மில்லியன் பேர் பார்வை இல்லாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. பார்வை குறைபாடு உள்ளவர்கள் சுமார் 90% பேர் குறைந்த வருமானம் உடையவர்களாக இருக்கின்றனர். பார்வையற்றவர்களுடைய 82% பேர் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்றும் குறிப்பிடுகிறது. சரியாக வளர்ந்து வரும் நாடுகளில் மக்களுக்கு 90% பார்வை குறைபாடு பிரச்சனை உள்ளது. 65% பேர் 50 வயதிற்கும் அதிகமானவர்கள் இருந்தபோதிலும் 19 மில்லியன் குழந்தைகளும் பார்வை திறன் குறைபாடு உள்ளதாக இருக்கின்றது. நம் விழிகளை பற்றிய வீதிய அந்த உண்மைகளை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். விழிகளை பற்றி உண்டான விவரங்களை அறிந்து வைத்து அவைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நம்முடைய கண்கள் பல்லாயிரம் வேலை செய்கிறது. அப்படி பல்லாயிரம் வேலைகள் செய்கின்ற அளவுக்கு உண்டான ஆற்றல் திறன் கொண்டது. கண்ணின் மூலமாக
இப்படி பல்லாயிரம் செயல்பாடுகளை செய்ய முடியும், பார்க்க முடியும் என்றெல்லாம் மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. ஒரு சராசரி மனிதன் ஒரு நிமிடத்திற்கு 12 முறை கண்களை இமைக்கிறான். ஒரு நாளைக்கு சரியாக 10,000 முறை கண்களை இமைக்கிறான். நமது கண்கள் சரியாக ஒரு மணி நேரத்திற்கு 36,000 தகவல்களை கையாளுகிறது. அந்தளவுக்கு ஆற்றல் உள்ளது. நம்முடைய கண்கள் 6இல் 1 பாகம் மட்டுமே வெளித்தோற்றத்திற்கு தெரிகிறது. நமது கண் இமை முடிகளுடைய சராசரி ஆயுட்காலம் 5 மாதங்கள் மட்டுமே என்பதை பற்றியெல்லாம் இன்றைக்கு ஆராய்ந்திருக்கக்கூடிய மருத்துவ உலகம் அந்த கண் பார்வை குறைபாடு என்பதன் மூலமாக அது ஏன் ஏற்படுகிறது, அதற்குண்டான பல்வேறு எச்சரிக்கைகளையும் நமக்கு செய்து காட்டுகிறது. அத்தகைய எச்சரிக்கைகளை புரிந்து கொண்டு நல்ல கண் ஆரோக்கியத்தோடு வாழ்கின்ற ஒரு சூழலை உருவாக்கி தந்து, பார்வை குறைவாக உள்ளவர்கள், பார்வை இல்லாதவர்களுக்கு உயர்தரமான உன்னதமான சுவன வாழ்க்கையை அல்லாஹ் வழங்கி அருள்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.